தமிழகத்தில் 3 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 102.2 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவான நிலையில் மதுரை நகரம் மற்றும் பாளையங்கோட்டையில் 100.76 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. மின் வாரியத்தின் நிதி நிலைமை மற்றும் செலவினங்கள் குறித்த வெள்ளை அறிக்கை நாளை வெளியாகிறது. நாளை காலை 10:30 மணிக்கு வெள்ளை அறிக்கையை வெளியிடுகிறார் அமைச்சர் நிர்மல்குமார். அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் விலையில்லா சைக்கிள்களின் டிசைனை மாற்ற தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல். மாணவர்களை கவரும் வகையிலான பல வண்ணங்களில் சைக்கிள்களை நடப்பாண்டிலேயே வழங்க முடிவு செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. திமுக ஆட்சியில் 500 மின்சார பேருந்துகளை கொள்முதல் செய்வதற்காக வெளியிடப்பட்ட டெண்டர் ரத்து. நிதி இழப்பை ஏற்படுத்தக்கூடியவை என கண்டறியப்பட்டதால் டெண்டரை ரத்து செய்து விதிகளை மாற்றம் செய்ய உள்ளதாக தகவல். தமிழகத்தின் 6 சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் தீவிரமான முன்னேற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறது. வாக்குப்பதிவு இயந்திரங்களை பரிசோதிக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் விரைவில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என எதிர்பார்ப்பு. பொதுமக்கள் மனுக்களை எளிதாக வழங்குவதற்காக தலைமை செயலகத்தில் புதிய டிஜிட்டல் பெட்டிஷன் முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. மனுதாரர்களின் காத்திருப்பு நேரம் குறைந்து கோரிக்கைகள் விரைவாக சென்றடையும் வகையில் நடவடிக்கை. தாம்பரம் ரயில் நிலையம் முதல் வேளச்சேரி வரையிலான சாலைக்கு மேஜர் முகுந்த் வரதராஜனின் பெயரை சூட்டி முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். பெயர் வைப்பதற்கு தாம்பரம் மாமன்ற கூட்டத்தில் ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் ராமநதி நீர்த்தேக்கத்திலிருந்து அக்டோபர் 31ஆம் தேதி வரை 129 நாட்களுக்கு நீர் திறக்க முதலமைச்சர் விஜய் உத்தரவு. மொத்தம் 168.03 மில்லியன் கன அடி தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். பள்ளிக்கல்வித்துறையில் உள்ள தேவையற்ற லீக்கேஜ் எனப்படும் ஊழலை தடுத்துவிட்டாலே அரசு பள்ளிகளை நன்கு மேம்படுத்தலாம் என்று அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். பள்ளிக்கூட நேரங்களில் மாணவர்களுக்கு இடையூறு செய்யும் தாவேகா நிர்வாகிகள் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். தெருவோரம் சிற்றுண்டி விற்பனை செய்வோர்களுக்கு ஹைஜீனிக் ஃபுட் என்ற பெயரில் புதிய திட்டம் தொடங்கப்பட உள்ளதாக அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை, திருச்சி, திருப்பூர், கோவை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார். 5 மாவட்டங்களில் ஒரு ஸ்ட்ரீட்டை நம்ம செலக்ட் பண்ணி ஒரு மாடல் ஸ்ட்ரீட் ஃபுட் ஹைஜீனிக் அண்ட் குட் பேர் ஹெல்த்தி அண்ட் ஹைஜீனிக் ஃபுட் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஒரு பைலட் பேசிஸில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சுகாதாரமான ஒரு சூழலை உருவாக்கி அங்கே இருக்கிற உணவு விற்பனை செய்கிற அந்த ஸ்டாலும் ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டாக பண்ணி அவங்களுக்கு அந்த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவைப்படுற அந்த முதலீடு பணத்துக்கும் ஒரு கடன் உதவி வழங்கி இது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அரசு உரிமம் பெற்ற உணவகங்களில் மட்டுமே ஃபுட் ரிவ்யூ செய்ய வேண்டும் என யூடியூபர்களுக்கு தமிழக உணவு பாதுகாப்புத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கடையின் வெளித்தோற்றத்தை மட்டுமே காட்டி ரிவ்யூ செய்யக்கூடாது என்றும் உணவகம் சுகாதாரமான முறையில் செயல்படுகிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விழுப்புரத்தில் நடைபெற்ற இயக்குனர் கௌதமன் இல்ல திருமண நிகழ்ச்சியில் ஸ்டாலின், வைகோ, சீமான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 3 பேரும் ஒரே வரிசையில் அருகருகே அமர்ந்திருந்தனர். பாஜக, திமுக, அதிமுக எனும் கொள்கை புடலங்காய் சிபிஎம்க்கு எப்போதும் இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளது.
திமுக வெளியில் வேறு உள்ளே வேறு என்றும் கடுமையாக விமர்சித்துள்ளது. தங்க மோதிரம் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். திட்டத்திற்கு செலவு செய்யும் 755 கோடி ரூபாய் மூலம் அரசு மருத்துவமனைகளில் உயரிய வசதிகளுடன் பிரசவ வார்டுகளை உருவாக்கலாம் என்று கருத்து தெரிவித்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் வரும் திங்கட்கிழமை தாவேகாவில் இணைய உள்ளார். திருவான்மியூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தனது ஆதரவாளர்களுடன் தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாமக நிறுவனர் ராமதாஸின் திருமண நாளையொட்டி குடும்பத்தோடு சென்று அன்புமணி ஆசி பெற்றார். அன்புமணியை கட்டி தழுவி ஆனந்த கண்ணீர் விட்ட ராமதாஸ் அன்புமணியின் பேர குழந்தைகளை கொஞ்சி மகிழ்ந்தார். ராமதாசுடனான சந்திப்புக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி ராமதாஸ் இனி நல்லதே நடக்கும் என்று தெரிவித்தார். இன்று அப்பா அம்மாவுடைய திருமண நாள். குடும்பத்துடன் சென்று அவர்களுடைய வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டோம். இனி நல்லது நடக்கும். ராமதாஸ் அன்புமணி சந்திப்பு நல்லதொரு திருப்புமுனை என்று ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். இனி இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இருக்க வாய்ப்பு இல்லை என்றும் கடந்த கால நிகழ்வுகளை மறந்து ஒற்றுமையாக செயல்படுவோம் என்றும் கூறியுள்ளார். முதலமைச்சர் பிறந்த நாளையொட்டி பொதுமக்களுக்கு இடையூறு தரும் வகையில் வைக்கப்பட்ட பேனர்கள் மற்றும் கட் அவுட்டுகளை உடனடியாக அகற்ற வேண்டும். தவிக நிர்வாகிகளுக்கு கட்சி தலைமை உத்தரவு. முதலமைச்சர் புகைப்படத்தை பள்ளிகளில் மாட்ட வேண்டும் என்றால் தலைமை ஆசிரியரிடம் மட்டுமே வழங்க வேண்டும் என்று சென்னை மேயர் பிரியா அறிவுறுத்தியுள்ளார். மக்கள் பிரதிநிதிகள் தவிர்த்து அனுமதியின்றி கட்சிக்காரர்கள் பள்ளிகளுக்குள் சென்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை. சென்னை மாமன்ற கூட்டத்தில் திமுக அதிமுக கவுன்சிலர்களுடைய வாக்குவாதம். அதிமுக கவுன்சிலர் மீது பேப்பரை வீசியதால் மாமன்ற கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் அரசு பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கணினி ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். குட் டச் பேட் டச் சொல்லிக் கொடுப்பதாக கூறி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக மாணவிகள் அளித்த புகாரில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினர் நடவடிக்கை. அருணாச்சல பிரதேசத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் பன்யோர் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வீடுகள் அடித்து செல்லப்பட்டுள்ளன. இயற்கை சீற்றத்தில் சிக்கி 5 பேர் மாயமாகியுள்ளதாக கூறப்படும் நிலையில் மீட்பு பணிகள் தீவிரமாக முடுக்கிவிடப்பட்டுள்ளன. अंदर में आदमी तैरना नहीं है मालूम नहीं. अभी 6 बजे से शुरू हुआ है पानी आना. இந்தியர்கள் ஈரானுக்கு தேவையற்ற பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்று தெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் அறிவுறுத்தல். அமெரிக்கா ஈரான் இடையேயான போர் பதற்றம் தணிந்திருந்த நிலையில் தூதரகத்தின் அறிவிப்பால் பதற்றம். ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல்களிடமிருந்து எந்தவிதமான சுங்க கட்டணமோ காப்பீட்டு கட்டணமோ அல்லது வேறு எந்த கட்டணங்களோ வசூலிக்கப்பட மாட்டாது என்று ஈரான் தங்களிடம் உறுதியளித்துள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் இதனை மீறினால் உடனடியாக இரு நாடுகளுக்கும் இடையேயான அமைதி பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்படும் என்றும் அவர் அதிரடியாக அறிவித்துள்ளார்.
கமல்ஹாசன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிக்கும் படத்திற்கு தர்மன் என்று பெயரிடப்பட்டுள்ளது. ரஜினிகாந்த் மருத்துவராக நடிக்கும் தர்மன் படத்தை அஸ்வத் மாரிமுத்து இயக்குகிறார். நான் பேசினாலே ப்ராப்ளம் என்று தர்மன் பட விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் பேச்சு. நம்மை பிடிக்காதவர்களுக்கு நாம் எது செய்தாலும் பிடிக்காது என்றும் அவர் நகைச்சுவையாக குறிப்பிட்டார். நான் பேசினாலே ப்ராப்ளம். ஒன்று எனக்கு ப்ராப்ளமும் மற்றவங்களுக்கும் ப்ராப்ளம். ஏதாவது வந்து கழுப்பிட்டே இருப்பாங்க, ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க. நான் சும்மா இருந்தால் இவர் இருந்தால் பேசவே மாட்டேங்கிறாங்க, வாயில் நான் கொலைக்கட்டே வச்சுருக்காரா அப்படின்னு சொல்லி கலாட்டா பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. பேசுனா இப்போ பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்க வந்து இவர் பேசாமல் இவர் பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன பண்ணுறது? கமல் தயாரிப்பில் தாம் நடிக்கும் புதிய படத்திலிருந்து இயக்குநர்கள் சுந்தர் சி, சிபி சக்கரவர்த்தி விலகியது ஏன் என்று நடிகர் ரஜினிகாந்த் விளக்கமளித்தார். கதை கேட்காமலேயே படத்தை தயாரிக்கிறேன் என்று கமல் கூறியதாகவும் அவர் தெரிவித்தார். டைரக்டர் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அஸ்வத் மாரிமுத்து வந்து இது 4வது டைரக்டர். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணும்போது ரவிக்குமார் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். சரி, அது வந்து சரியாக டிஸ்டிங் வரலன்னு சொல்லி அப்படியே வந்து இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சுந்தர் சி சாருக்கு வந்து வேறு ஒரு படமும் இருந்தது, கொஞ்சம் டிலே ஆகிட்ட மாதிரி இருந்தது. அதனால் நம்ம இது வந்து நான் விலகிக்கிறேன் சார், நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதாச்சு. அதுக்கப்புறம் நம்ம சிவி சக்கரவர்த்தி, அவர் கதையெல்லாம் கேட்டு ரொம்ப நல்லா இருந்தது. பட் என்ன சொல்ல, ரொம்ப சென்சிட்டிவ் சப்ஜெக்ட் அது ஒரு கம்ப்ளீட்லி ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்ட் பற்றி, அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் பற்றி, ஷூட்டிங் ஆப்கானிஸ்தான், ரஷ்யா, அந்த மாதிரியெல்லாம் ஒரு ரொம்ப நைஸ் சப்ஜெக்ட். பட் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக டீல் பண்ணுறோம், டைம் கன்சியூமிங். ஸோ அதனாலே வந்து அதை வந்து நம்ம அப்புறம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் அஸ்வத் மாரிமுத்து நம்ம வந்து இந்த படத்துக்குள்ளே வந்தார். ரஜினிகாந்துடன் இணைந்து 2 படங்களில் பணியாற்றுவதாக நடிகர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். தர்மன் படத்திலும் இன்னும் பெயரிடப்படாத தலைவர் 174 படத்திலும் இருவரும் இணைந்து பணியாற்றுவதாக அவர் கூறினார். நம்ம 2 பேரும் ஒரு படம் பண்ணோம். ஒன்று அதை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணோம், இல்லை நான் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஆமாம், அதுக்கு நல்ல கதை. அந்த ஃப்ளைட்லேயே பேசிக்கிட்டு போனோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பேசிக்கிட்டே இருந்தோம். 40 வருஷம் கடந்துருச்சு. இங்கே மறுபடியும் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆஃபீஸ் திறக்கும் போது இவரை தான் கூப்பிட்டேன் நான், வந்து திறந்து வைங்கன்னு. அப்போ இந்த மொட்டை மாடியில் நின்றுக்கிட்டு நாங்கள் பேசினோம், எப்போ பண்ணுறோம் நம்ம, எப்போ வேணால் பண்ணலான்னு. கதை கிடைக்கிற வரல தேடிக்கிட்டே இருந்தோம். இப்போ 2 படம் பண்ணுறோம். இது ஒன்று, இன்னொன்றும் பண்ணுறோம். தான் அம்மா ஆக போவதை நடிகை சமந்தா உறுதி செய்துள்ளார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற திரைப்பட நிகழ்ச்சியில் பேசிய நடிகை சமந்தா, மீண்டும் சிறிய இடைவேளைக்கு பிறகு திரைக்கு திரும்புவேன் என்றும் தற்போது மகப்பேறு விடுப்பு எடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். Sorry guys, one more small gap, okay, and then I'll be back. Kani nijanga idi actually I know I have to take maternity leave now, but I'm very very happy to go thank you అఫీషియల్ గా ఇంకా అనౌన్స్ చేయలేదండి. కంగ్రాట్స్ అండి, మీరు అఫీషియల్ గా చెప్పేశారు కాబట్టి కంగ్రాట్స్. ఇందాక డబుల్ కంగ్రాట్స్ అన్నప్పుడే థ్యాంక్స్ అన్నారు కదా, అదే అఫీషియల్. అదే నాకు అర్థం కాల ఇప్పుడు కొత్తగా. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1680 ரூபாய் சரிவு. 1 கிராம் தங்கம் 13,350 ரூபாய்க்கும், 1 சவரன் தங்கம் 1,06,800 ரூபாய்க்கும் விற்பனை. சென்னையில் ஆபரண தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் 240 ரூபாய்க்கும், 1 கிலோ கட்டி வெள்ளி 2,40,000 ரூபாய்க்கும் விற்பனை. எரிசக்தி துறை சார்பில் TNPSC மூலம் 401 பேருக்கு பணி ஆணை. சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். எழுந்து நிற்க வேண்டாம் என்றும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
இன்றைக்கு 401 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பித்த மாண்பு சென்னையில் நடைபெற்ற பணி ஆணை வழங்கும் நிகழ்ச்சியில் மேடையிலிருந்து கீழே இறங்கி நுரைமாத கர்ப்பிணியின் இருக்கைக்கு சென்று பணி நியமன ஆணையை முதல்வர் விஜய் வழங்கினார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் பணி நியமன ஆணையை பெற வருகை தந்திருக்கிறார். நாளை இந்த உலகிற்கு வருகை தரும் புத்தம் புது உயிரின் பாதுகாப்பிற்கும் நம் தமிழ்நாடு அரசு துணை நிற்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அட்சயலட்சுமி அவர்களின் கனவுகளை நனவாக்கும் விதமாக பணி நியமன ஆணையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் சிறப்பு தரிசனம் மற்றும் பூஜைக்கான கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் பேட்டி. மக்களிடம் கருத்து கேட்டு வருவதாகவும் அதன் அடிப்படையில் இறுதி முடிவு இருக்கும் என்றும் விளக்கம். கட்டணத்தெல்லாம் உயர்த்தவில்லை. அங்க எந்த கட்டணத்தையும் உயர்த்தல. அங்க 20க்கும் மேற்பட்ட சேவைகள் இருக்கு. அந்த 20க்கும் மேற்பட்ட சேவைகள் அதே கட்டணத்தான் நீடிக்குது. நிர்வாக ரீதியாக சில முறைகேடுகள் அங்க இருந்தது நமக்கு தெரிய வந்துச்சு. அதற்காக இப்படி ஒரு கட்டண உயர்வை ஏற்கனவே அதிகாரிகள் பரிசீலித்து வச்சு அதற்கான பொதுமக்களுடைய கருத்து கேட்பு, புரியுதுங்களா? பொதுமக்களிடையே கருத்து கேட்கக்கூடிய அந்த கருத்தை தான் கேட்டுருக்காங்களே தவிர்த்து விலையெல்லாம் உயர்த்தல. நிறைய இடங்கள்ல விலை உயர்த்தப்பட்டுச்சுன்ற தவறான தகவல் பரப்பப்பட்டிருக்கு. பொதுமக்கள்கிட்ட கருத்து தான் கேட்டுக்கிறாங்க. பொதுமக்கள் கருத்துல இந்த உயர்த்த வேண்டாம்னு சொன்னா நாங்க உயர்த்த போறது கிடையாது. பொதுமக்களுடைய கருத்தை தாண்டி இந்த அரசாங்கம் எந்த விதமான முடிவையும் எடுக்காது. பொதுமக்கள் என்ன சொல்றாங்களோ அதன்படிதான் இந்த அரசாங்கம் நடக்கும். தமிழகத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் அமைச்சர்கள் விஸ்வநாதன் மற்றும் ராஜேஷ்குமார் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுடன் சந்திப்பு. தமிழக அரசியல் நிலவரம் மற்றும் காங்கிரசின் எதிர்கால திட்டம் குறித்து ஆலோசனை. மாரத்தான் போட்டியில் வெயில் காரணமாக மயங்கி விழுந்த சிறுமிகளுக்கு மனிதாபிமான உணர்வோடு முதலுதவி செய்ததாக அமைச்சர் விஸ்வநாதன் விளக்கமளித்துள்ளார். திமுக ஐடி விங் உள்நோக்கத்தோடு இழிவான பிரச்சாரம் செய்வதாகவும் அவர் சாடியுள்ளார். அரசு மற்றும் தனி நபர்கள் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை காவல்துறை எச்சரிக்கை. இணையதள பயன்பாட்டாளர்கள் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். சென்னை அரக்கோணம் இடையே வரும் 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் புறநகர் மின்சார ரயில் சேவை மாற்றம். வரும் 27ஆம் தேதி 27 மின்சார ரயில்களும் 28ஆம் தேதி 22 மின்சார ரயில்களும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூரில் தனியார் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவால் மேலும் ஒருவர் உயிரிழப்பு. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒடிசாவைச் சேர்ந்த 18 வயது இளம்பெண் உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை 10ஆக உயர்வு. 10 பேரை பலிகொண்ட திருவள்ளூர் அமோனியா வாயு கசிவு விபத்து தொடர்பான இடைக்கால அறிக்கையில் அதிர்ச்சி தகவல்கள். கடந்த டிசம்பரில் நடைபெற்ற ஆய்வில் விபத்து தொடர்பாக எச்சரித்ததும் ஆலை நிர்வாகம் அலட்சியமாக இருந்ததே துயர நிகழ்வுக்கு காரணம் என்றும் தகவல். ஓமனில் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த தூத்துக்குடி மாலுமி நிஷாந்தின் உடல் 14 நாட்களுக்கு பிறகு சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டது. நிஷாந்தின் உடலை கண்டு உறவினர்கள் கதறி அழுத காட்சிகள் காண்போரை கண்கலங்க செய்தது. முழுவதும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் மேட் இன் இந்தியா போக்குவரத்து விமானம் வரும் செப்டம்பர் மாத இறுதியில் இந்திய விமானப்படையில் அதிகாரப்பூர்வமாக இணைய உள்ளது. வதோதராவில் தயாரான முதல் உள்நாட்டு போக்குவரத்து விமானம் பாதுகாப்பு துறையில் சுயசார்பை எட்டும் இந்தியாவின் முயற்சிக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய வெற்றி என்று பலரும் கருத்து. உலகின் 7 வகையான பெரிய பூனை இனங்களை பாதுகாப்பதற்காக இந்தியாவால் தொடங்கப்பட்ட இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸில் புதிய உறுப்பினராக வங்கதேசம் இணைந்துள்ளது.
வங்கதேசத்தின் வருகையால் கூட்டணியில் உள்ள உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை 27ஆக உயர்ந்துள்ளது. யுக்ரைன் போருக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்த ரஷ்யாவின் லிபரல் யப்லோகா கட்சியின் துணைத் தலைவர் மாக்சிம் குரூக்லோ குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ளார். ரஷ்ய ராணுவம் குறித்து சமூக ஊடகங்களில் வதந்திகளை பரப்பியதாக கூறி ரஷ்ய நீதிமன்றம் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. போலாந்து மற்றும் லுதுவேனியா நாட்டின் ராணுவ படைகள் இணைந்து ஆம்பர் டிஃபெண்டர் 26 என்ற கூட்டு பயிற்சி நடவடிக்கையை வெற்றிகரமாக தொடங்கின. இந்த கூட்டு ராணுவ பயிற்சியில் சுமார் 10,000 ராணுவ வீரர்களும் 700க்கும் மேற்பட்ட நவ ராணுவ தளவாடங்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. அர்ஜென்டினாவில் அழிந்து வரும் நிலையில் உள்ள நீளமான கால்களை கொண்ட அரிய வகை மேண்ட் உல்ஃப் குட்டிகள் 2 அடுத்த மாதம் மீண்டும் காட்டிற்குள் விடப்பட உள்ளன. தாய் ஓனாய் இறந்த பிறகு மீட்கப்பட்ட இந்த 2 குட்டிகளையும் வனவிலங்கு ஆர்வலர்கள் பாதுகாப்பாக வளர்த்து வந்த நிலையில் தற்போது குட்டிகளை மீண்டும் காட்டிற்குள் விட முடிவு செய்துள்ளனர். டென்மார்க் கோப்பன்ஹேகன் உயிரியல் பூங்காவில் கடந்த மார்ச் மாதத்திற்கு பிறகு 3ஆவதாக புதிய ஆண் ஒட்டகச்சிவிங்கி குட்டி ஒன்று பிறந்துள்ளது. பிறப்பின் போது பனிக்குட படலத்தால் மூடப்பட்டு மூச்சுத்திணறல் ஏற்பட்ட குட்டியை பூங்கா ஊழியர்கள் உடனடியாக செயல்பட்டு சாமர்த்தியமாக காப்பாற்றியுள்ளனர். தற்போது தாயுடன் நலமுடன் வலம் வரும் அந்த குட்டியை காண பார்வையாளர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.